கிறிஸ்துவுடைய மிகவும் பிரியமானவர்களே, 15/4/2026 உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். வாருங்கள், ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். அன்பு தகப்பன், இன்றைக்கு என்னோட பாதுகாப்புக்காய் ஜெபிக்கும்படி என் தேவனுடைய சமூகத்தில் வருகிறேன். என் தேவனுடைய நிறைவானது இவருடைய வாழ்க்கையில் உண்டாகட்டும். உடைய நீதியின் வலது கரத்தினால் இவரை தாங்கி வழி நடத்துங்கப்பா. அற்புதத்தின் பாதையில் இவரை நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்து சிந்தின பரிசுத்த ரத்தத்தை இவர் மீது, உங்கள் குடும்பத்தின் மீது, செய்கிற சகல காரியத்தின் மீது பூசுகிறேன். ஆகவே இந்த நாள் முழுவதும் மகிமையின் ஆசீர்வாதம் இவரோடு இருப்பதாக முடியும். நிறைவானது இவருடைய வாழ்க்கையில இருந்து அற்புதத்தை தரட்டும் அப்பா. நிறைவு மாத்திரம் இவருடைய வாழ்க்கையில் இருக்கட்டும். செப்பனியா 3:14 படி நீ முழு இருதயத்தோடு மகிழ்ந்து களிக்கூறு என்று சொல்ல எழுதப்பட்டக்கூடிய வார்த்தையின்படி முழு இருதயத்தோடு மகிழ்ந்து களிக்கூறும்படியான அபிஷேகத்தை இவருடைய வாழ்க்கையில வைங்க. சகல நன்மையும் கொடுங்க. இவருடைய பேரை பெருமைப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமான ஜெப பங்காளரே, ஒரு நிமிடம் நம்ம இந்திய தேசத்திற்காகவும் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, 15/4/2026 தேசத்தின் நன்மைக்காய் ஜெபிக்கும்படியாக உம்முடைய சமூகத்தில் வருகிறேன். தேசத்தில் உம்முடைய கிருபையை விடுதலை நீர் வைக்கும்படி ஜெபிக்கிறேன். உம்முடைய அன்பின் பிரசனம் தேசத்திலிருந்து செயல்படும்படியாக நீர் செய்தல்லும்படியாக ஜெபிக்கிறேன். எங்களுக்காக அடித்து நொறுக்கப்பட்டுக்கூடிய இயேசு கிறிஸ்து அவர் சிந்தின வெளியேறப்பட்ட ரத்தத்தை வைத்து ஒப்புக் கொடுக்கிறேன். அத்தோடு இந்திய தேசத்தில் எழுப்புதலை தரும்படியாக ஜெபிக்கிறேன். எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை தருவீராக. எழுப்பதை எங்கள் கண்கள் பார்க்கும்படி நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். நேற்றும் இன்றும் என்று மாறாதவராகிய இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமான ஜெப பங்காளரே, ஆண்டவர் நம்மளுடைய ஜெபத்தை கேட்டிருக்கார். இந்த நாள் முழுவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் நீங்கள் வளரும்படி உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமேன்.